வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நாம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஜென்ரலாக என்ன நடந்திருக்கு, அப்புறம் இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூர் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது அக்டோபர் 2 அதை பற்றி 2 டீமோட ஸ்குவாடை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்குவாடை படிச்சிடுறேன் ரோஹித். ஓகே ஃபஸ்ட்டு இந்தியா ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். தேவ்தத் படிக்கல், சுப்மான் கில் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், துருவ் ஜுரல், ஜெகதீஷன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கீப்பர், பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறது ரோஹித்? இந்த ஸ்குவாட் பார்த்தா சீம்ஸ் டு பி ஸ்ட்ராங் பிகாஸ் லாஸ்ட் சீரீஸில் நல்லா கேஎல் ராகுல், சுப்மன் கில் இவங்கெல்லாம் இந்த சீரீஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு ஹோம் சீரீஸ்ன்றதுனால இந்தியா ஹஸ் குட் அட்வான்டேஜ். அண்ட் குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், திஸ் வில் பி அ டெட்லி ட்ரியோ ஃபார் தி ஆப்பனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்குவாடில் நோட்டபிள் ஆப்சன்டீஸ் பார்த்தோம். போன ஸ்குவாடில் இருந்துன்னா அபிமன்யு ஈஸ்வரன் மிஸ்ஸிங் அவுட், கருண் நாயர் ஒரு சீரீஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆகாஷ்தீப் அவர் ஒரு மிஸ். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இதில் நான் இட்ஸ் டூ ஹாஷ் கால் டு ட்ராப் கருண் நாயர். ஏன்னா கருண் நாயர் டொமஸ்டிக்கில் திருப்பி அடித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக், அதுவும் கம்பேக்கு ஒரு டஃப் சீரீஸ் இங்கிலாண்டில் போய் டஃப் கண்டிஷன்ஸில் அவருக்கு அந்த கம்பேக்கை கொடுத்தாங்க. அங்கேயும் ஹீ காட் த ஸ்டார்ட், பட் ஆனால் அவரால் பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல. ஈவன் இந்தியன் டீமுக்கே அது ஒரு கன்சர்னாக தான் இருந்துச்சு. இந்தியன் டீமுக்கே லைக் கில் ராகுல்லாம் நல்லா ஆடினாலும் பட் ஸ்டில் எவ்ரி ஒன் அந்த இதை கொடுக்க முடியல, அந்த குஷனை கொடுக்க முடியல. அண்ட் அதே தான் கருண் நாயருக்கும் ஆச்சு. அவரை வெளில விட்டது ஐ டோன்ட் திங்க் this is a good decision. I feel this is one of the worst decisions BCCI could have taken because கருண் நாயர் மறுபடியும் ரொம்ப ப்ரூவ் பண்ணி வந்தார். அண்ட் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் 2 பேருமே சீரீஸில் ஒரு 50 தான் அடித்தாங்க. பட் சாய் சுதர்ஷன் finds himself a place here, but Karun Nair doesn't. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அஜித் அகர்வால் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் அவங்க கருண் நாயர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணதை டெலிவர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. பட் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ் ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த நர்வஸ்னஸையும் மீறி he tried his level best to give his best. பட் ஆனால் as I said, England tough pitch and இங்கே திடீர்னு இங்கிலாந்துக்கு ரொம்ப காலமாக டொமஸ்டிக் மட்டுமே ஆடி இந்தியாவில் மட்டுமே ஆடிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இங்கிலாந்துக்கு கூட்டு போய் அடினா இட் வில் டேக் டைம். அதே மாதிரி தான் அவருக்கு டைம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம் எடுத்து அவர் கொஞ்சம் பெட்டராகி கடைசியில் 50 அடித்தாரு. பட் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு பிசிசிஐ சொன்னது இட்ஸ் வெரி வெரி ஹார்ஷ் கால். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாய் சுதர்ஷன் அவங்க லாங் டேர்மாக பார்க்குறாங்க. ஸோ அதனால தே ஆர் பேக்கிங் சாய் சுதர்ஷன் வித் ஏஜ் ஆன் இஸ் சைட். சாய் சுதர்ஷன் ஒரு பீங் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ அவர் கெட்ஸ் நாட் அஹெட் ஆஃப் கருண் நாயர். அதோட இப்போ தேவ்தத் படிக்கல் ஒரு 10 கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியா கூட ஒரு 150 அடித்தார். ஸோ அதனால் ஹீ கம்ஸ் பேக் இன் டு தி ஸ்குவாட். ஆனால் ஸ்குவாட் செலெக்ஷனில் நான் ரொம்ப ஷாக் ஆனது அபிமன்யு ஈஸ்வரன் ட்ராப் ஆனது தான். வாய்ப்பே கிடைக்காம ட்ராப் பண்ணிட்டார். கருண் நாயருக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, 4 டெஸ்ட் மேட்ச் ஆடினார். பட் ஈஸ்வரன், சாரி டு சே, ஹார்ட் லக் ஃபார் ஹிம். சீரியஸ்லி அரௌண்ட் அவர் ஒரு 6 சீரீஸாக மறுபடியும் பெஞ்சை மட்டுமே தேய்ச்சாரு. 6 சீரீஸாக அவரோட டெபுக்காக காத்திருந்து அவர் ஸ்குவாடில் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 பேருக்கு இந்தியன் டீம் டெபு கொடுத்துட்டாங்க. அவரை தாண்டி 15 பேருக்கு இந்தியன் டீம் டெபு கொடுத்ததுக்கப்புறமும் 6 சீரீஸாக வச்சுருக்கோமே அப்படின்னு இல்லாமல் தே டிட்ன்ட் கிவ் ஹிம் அ சான்ஸ்.
ஏன்னா லைக் அவருக்கு அப்புறம் தான் இஷான் கிஷன் டெபு ஆனாரு. தென் இப்போ சாய் சுதர்ஷன் வரைக்கும் அங்கே இஷான் கிஷன்ல ஆரம்பிச்சு சாய் சுதர்ஷன் வரைக்கும் அவரை மீறி டெபு ஆனவங்க. லைக் அது 2 பேரும் ஆக்சுவலாக ஓப்பனர்ஸ். பட் கொஞ்சம் கீழே இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ஸ் ஃபில்லாக இருக்கிறதுனால 3ல தான் ஆட முடியும். அப்படின்ற போது ரொம்ப காலமாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஸ்குவாட்லேயே வச்சுருக்கீங்க. அவரை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்குவாடில் எடுத்த ஃபஸ்ட்டு சீரீஸே சாய் சுதர்ஷனுக்கு கேம் டைம் கொடுத்தீங்க. பட் அபிமன்யு ஈஸ்வரன் 6 சீரீஸாக வெறுனா பெஞ்சிலேயே வைக்கப்பட்டு கடைசியில் இப்போ எங்களுக்கு வந்து பேக்கப் ரிசர்வ் ஓப்பனர்ஸ் பெருசாக தேவையில்லைன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணப்பட்டிருக்காது. ஆமாம், அதுக்கு அகர்கர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, இந்தியாவில் வச்சு ஆடும்போது எங்களுக்கு ரிசர்வ் ஓப்பனர் தேவையில்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷன் தேவைன்னு அக்ஷர் பட்டேல் தான் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்பாட்டில் வந்ததாக சொல்லியிருக்காரு. அதோட ஃபாரின் கூட்டு போனால் நம்ம ஒரு 17-18 மெம்பர் ஸ்குவாட் கூட்டு போவோம். இந்தியாவில் ஆடுனாலும் 15 இஸ் ஃபேர் இனஃப், அதுக்கு மேலே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ அபிமன்யு ஈஸ்வரன் ட்ராப் செய்யப்பட்டிருக்காரு. பட் லீவிங் அவுட் அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். பிசிசிஐ இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்குவாட் செலெக்ஷன் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சு அண்ட் எல்லாருக்கும் அந்த ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். அந்த ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கணும். பாவம் 6 சீரீஸாக வரும்னா மற்றவங்க டெபு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கிடைக்கல. பட் ஸ்டில் அவர் டொமஸ்டிக்கில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். கடைசியில் இப்போ ட்ராப் பண்ணப்பட்டது இட்ஸ் நாட் ஃபேர் இன் மை ஒப்பீனியன். ஓகே, அதர் மேஜர் ஆப்சன்டீஸ் சர்ஃப்ராஸ் கான்லாம் கண்டென்ஷனில் இருக்காருன்னு நினைக்கிறியா? யா, சர்ஃப்ராஸ் கான் டொமஸ்டிக்கில் நிறைய ப்ரூவ் பண்ணி தான் வந்தார். நியூசிலாந்து சீரீஸ் ஃபுல்லாக வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு 150 அடித்தார் அதில். ஆமாம். தென் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு எடுக்கலை. தென் நியூசிலாந்து சீரீஸில் அந்த 150 அடித்தார். பட் அதுக்கப்புறம் பெருசாக வாய்ப்பு கொடுத்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. ஸோ ஐ திங்க் அவருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, தென் இன்னொரு மேஜர் ஆப்சன்டி நான் நோட் பண்ணது யாருன்னா ஆகாஷ் தீப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகாஷ் தீப் வந்து இப்போ எனக்கு கேட்டால் பிரசித் கிருஷ்ணாவோட ஆகாஷ் தீப் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கண்டிஷன்ஸை பெட்டராக போட்டார். இருந்தாலும் அவங்க வந்து பிரசித் கிருஷ்ணாவை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி டியூ டு த எக்ஸ்ட்ரா பேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஆகாஷ் தீப் டிசர்வ்ஸ் அ பிளேஸ் அஹெட் ஆஃப் பிரசித் கிருஷ்ணான்றது தான் என்னோட டேக். ஐ அக்ரி வித் திலீப்ஸ் வியூ. சரி, ஓகே, அடுத்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடை பற்றி பார்ப்போம். இந்தியா ஸ்குவாட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் பார்த்தா கெவ்லோன் ஆண்டர்சன், அலி கத்னாஸ், தியாக்நரேன் சந்திரபால் ஒரு அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. பிராண்டன் கிங், அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் ஜான் கேம்பல், ஜஸ்டின் கிரீவ்ஸ், ராஸ்டன் சேஸ் கேப்டன், ஜொஹான் லைனே. அது வந்து ஷமார் ஜோசப் ரூல்ட் அவுட் ஆனதுனால அவருக்கு பதிலாக இவர் எடுத்துருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக, யாருன்னு தெரியல. கீப்பர்ஸ் ஷாய் ஹோப், டெவின் இம்லாச், அப்புறம் பவுலர்ஸ் ஜொமேல் வாரிக்கன், ஜேடன் சீல்ஸ், ஆண்டர்சன் பிலிப், கேரி பேரி ஃபஸ்ட் டைமாக ஒரு டெஸ்ட் காலர் கிடச்சிருக்கு அவருக்கு, அப்புறம் அல்ஜாரி ஜோசப். ஸோ இதை பற்றி உங்கள் கால்? யா, ஐ எம் வெரி கிளாட் டு சி தியாக்நரேன் சந்திரபால் பேக். ஏன்னா அவரோட டெபு சீரீஸ்லேயே நான் பார்த்தேன் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடுறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப் ஃபார் அ பிளேயர். அண்ட் இவரோட டெபுவே ஆஸ்திரேலியாவில் போய் நடந்த போதும் நிறைய ஐ சா ஹிம் பர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லி. அதுக்கப்புறம் அவர் என்னதான் நல்லா ஆடினாலும் ஐ திங்க் ஹி வாஸ் ட்ராப்டு ஃபார் அரௌண்ட் 2 இயர்ஸ் ஐ கெஸ். அந்த அவர் நிறைய பால்ஸ் ஆடினாலும் அந்த ரன்ஸ் அண்டர் த பெல்ட் வராத காரணத்தினால தான் ட்ராப் பண்ணேன். ஆவரேஜ் அரௌண்ட் 25 தான் இருக்குது. பட் ஹி ஹேஸ் த டெக்னிக் லைக் ஹிஸ் ஃபாதர், ஹி கேன் ஆல்சோ பிகம் அ கிரேட். யா, என்னை கேட்டால் அவங்க தியாக்நரேனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை கேட்டால் அவங்க ட்ராப் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பட் இப்போவாச்சும் அவங்க அட்லீஸ்ட் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் ஹீ வுட் பி ஒன் ஆஃப் தி கீ பிளேயர்ஸ் ஆஃப் திஸ் சீரீஸ். ஸோ இப்போ இந்த சீரீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட் என்னென்னா, அஸ்வின் இல்லாமல்
2010க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹோம் சீரிஸ் ஆட போகிறோம். ஸோ இதை பற்றி உங்கள் டேக்? ஆப்வியஸ்லி தி லெஜண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரை இல்லாமல் நம்ம ஆட போகிற ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப்டர் 2010னா இட் would பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா. பட் ஆனால் இந்தியாவோட குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் லைக் அண்ட் தி சீனியர் மோஸ்ட் our vice captain Sir Ravindra Jadeja is there, and he has the capability to lead the bowling unit. அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாரோட ரிட்டையர்மெண்ட் இஸ் a tough pill to swallow. இதில் ரிஷப் பண்ட் இல்லாத காரணம் தான் ரவீந்திர ஜடேஜாக்கு அந்த வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. தென் another notable comebackனா அலி கத்னேஸ். ஈவன் ரவிச்சந்திரன் அஸ்வின் சார் கூட அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அலி கத்னேஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடுறாருன்னு. அண்டு நாங்களும் பார்த்துருக்கோம். he played very well in the series. I think இந்தியா கூட தான் டெபு ஆனார்னு நினைக்கிறேன். he played very well. ஸோ அவரும் திடீர்னு எங்கே காணாமல் போனான்னு தெரியல, திடீர்னு இடையில ட்ராப் ஆயிருந்தார். பட் இட்ஸ் குட் டு சி பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் பேக் ஆஃப்டர் அ லாங் பிரேக். அண்டு அவங்க வந்து அவங்களோட பழைய பிளேயர்ஸ்க்கு திருப்பி போக ஆரம்பிச்சிருக்காங்க, விச் ஐ ஃபீல் வெரி குட், வெரி பாசிட்டிவ் அப்ரோச். லைக் லாஸ்ட் சீரீஸ் இந்தியா எப்படி கருண் நாயர் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே வெஸ்ட் இண்டீஸ் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீரீஸோட ட்ராப் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு லாங் ரோப் கொடுக்கணும். யாரையும் இப்போ கருண் நாயரை ட்ராப் பண்ணவே டக்குன்னு ட்ராப் பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப நாளாக ட்ரஸ்ட் பண்ண அவங்க ஃபார்மர் கேப்டன் கிரைக் பிராத்வேட்டை ட்ராப் பண்ணிட்டாங்க சீரீஸ் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ்னால. ஸோ அவர் ட்ராப் ஆகியிருக்காரு. பட் கிரைக் பிராத்வேட் வெரி குட் பிளேயர். பட் ஆனால் as he said ரொம்ப நாளாக அவர் அடிக்கலை, which was a major concern. So I think they have given fair chances to him before dropping. So அவர் ட்ராப் ஆனது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. ஸோ இட் வாஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பெக்டட் பை மீ. தென் அவங்களோட பவுலிங் யூனிட் பார்க்கணுன்னா வெரி 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 ஸ்ட்ராங் யூனிட். தி ஒன்லி மேஜர் மிஸ் இஸ் ஷமா ஜோசப். அவங்களோட பவுலிங் ஸ்பீரட்டாக இருந்தவர். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே ஒரு தி பிக்கஸ்ட் த்ரெட் ஆஃப் ஆஸ்திரேலியாவா அவர் தான் இருந்தார். வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் யூனிட்டையே தனியாக அவர் தான் கொண்டு போனார். அவர் இல்லாதது ஒரு பிக்கஸ்ட் மிஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவர் லாஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தோம், லைக் ஜேடன் சீல்ஸ், அப்புறம் அல்ஜாரி ஜோசப் அண்ட் ஜஸ்டின் கிரீவ்ஸ், இவங்க 3 பேருமே பவுல்ட் நைஸ். ஷமா ஜோசப் இல்லை, பட் ஸ்டில் தே குட் பி குட், they could do the job, I guess. And best, I think the key batsmen to watch out for from West Indies side are Tagnarine Chandrapal and Shai Hope, because Shai Hope is ஷாய் ஹோப் வந்து ரொம்பவே டெக்னிக்கலி சவுண்டான பிளேயர். அவர்கிட்ட எல்லா டெக்னிக்ஸும் இருக்குது. ஹீ கேன் பிளே போத் அக்ரெசிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரோல்ஸ். அண்டு அவரை மாதிரி ஒரு பிளேயர் அண்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா சூட் ஆகாது, பிகாஸ் he plays very well against spin. So I am very excited to watch Shai Hope playing. And the key players for the Indian squad, ஸோ இந்தியன் டீம் பார்த்தா ஐ கோ வித் சுப்மன் கில். ஸோ இங்கிலாண்ட்லேயே அவருக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சீரீஸ் ட்ரீம் ரன்னாக இருந்துச்சு. ஒரு ஆஸ் அ கேப்டனாக வந்து சூப்பராக விளையாடினார் இங்கிலாண்டில். ஸோ இங்கிலாந்து சீரீஸ் போகிற வரைக்கும் அவர் பிளேஸ்க்கே ஒரு ஸ்க்ரூட்டனி இருந்துச்சு. அவர் சர்டனாக இல்லை பிளேயிங் 11ல். ஆனால் அந்த சீரீஸில் கேப்டனாக ப்ரமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 4 ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டார் அவர்.
தனியாக வேறு லெவலில் பேட்டிங் ஆடினார் அந்த சீரீஸில். ஸோ என்னோட பிக்ஸ் ஃபார் இந்தியா வந்து சுப்மன் கில் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜாகவே இங்கிலாண்டில் தெரிஞ்சார். பேட்டிங்கில் அவர் அவுட்டாகவே கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து பவுலர். ஸோ அவரோட அந்த ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸ் அகெயின் வுட் பி கீ ஃபார் இந்தியா. ஸோ இந்த சீரீஸில் ரோஹித் சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அந்த பொட்டன்ட் ஃபேஸ் அட்டாக்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பின்னில் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை ரன் த்ரூ பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் அவங்களோட கேப்டன் ராஸ்டன் சேஸ் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரால் ஏதாச்சும் டேமேஜ் பண்ண முடிஞ்சுன்னா தென் வெஸ்ட் இண்டீஸ் மே ஹாவ் சம் பாசிபிலிட்டி டு சீல் தி ட்ராஃபி. பட் இந்தியாவும் ஒரு லோலேருந்து தான் வராங்க. ஏன்னா ஹோம் சீரீஸ் டிஃபீட் ஆஃப்டர் 12 years அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. அது எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹோமில் ஒரு ஒயிட் வாஷ்ன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்தியா வில் கம் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அஸ்வின் பற்றி பேசின போது ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். ஒரு ILT20 ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதோட பிக் பேஷில் சிட்னி தண்டர் அவரை சைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இட்ஸ் a very positive news because ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடின இந்தியன் பிளேயர் ஃபஸ்ட் டைமாக பிக் பேஷ் ஆட போகிறாரு. அண்டு இந்த மாதிரி நடக்கும்போது பார்க்க நல்லா இருக்குது. பிகாஸ் ஐபிஎல்லோட நின்றாமல் ஐபிஎல்ல ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் we can see those players like வெஸ்ட் இண்டீஸ்லேயே கைரன் பொலாட். ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கைரன் பொலாட். அவர் ஐபிஎல்ல என்னதான் ரிட்டையர் ஆகிருந்தாலும் ஃபாரின் லீக்ஸில் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்ற போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் that's all for today. Now we are signing off.